நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ளியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற மின்சார சபை ஊழியர்கள் 2344 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தொடர்ந்து முறையாற்றிய ஜனாதிபதி මැතිවරණ පොරොන්දු ඉටු කිරීම පිළිබඳව සහ මැතිවරණ පොරොන්දු සම්බන්ධයෙන් අපේ රටේ මැතිවරණ ඉතිහාසයත් සමග අපි දන්නවා එක් එක් ආණ්ඩු බලයට පත්වීම සහ මැතිවරණ පොරොන්දු අතරේ ඇති වූ තත්ත්වයන් සබඳතාවයන් සහ ඒවා ඉටුවීම් සහ ඉටු නොවීම් පිළිබඳව කොයි ආකාරයකටද කටයුතු කරලා තිබෙන්නේ කියලා හිතන්න. அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வருவதும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கும் இடையே பல பிரச்சினைகள் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து வருகின்றன. எனினும் எமது அரசாங்கம் தேர்தல் பிரகடனத்தினூடாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாட்டின் எதிர்காலத்திற்காக மிக தெளிவாக நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்போடு செயற்படும். மக்களின் தனிப்பட்ட திருப்தியை ஏற்படுத்துவதற்கும் வாழ்க்கை செலவு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு ஆரம்பத்திலேயே தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆரம்ப சில மாதங்களிலேயே ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் முடியாது. எனினும் எதிர்வரும் காலங்களில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இல்லாத நிலையில் அரசியல் யாப்பின் 19வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முடிந்தமை உலகின் ஜனநாயக அரசாங்கம் ஒன்றின் வரலாற்று சாதனையாகும். 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு 19வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கும் தேசிய அரசாங்க இணக்கருவினூடாக புதிய அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளது என்றும் தெரிவித்தார். ඒවා සම්බන්ධයෙන් මේ ආණ්ඩුවක මුල් මාස කීපය තුළ එකවර ඒවාට සියල්ල විසඳුම් ලබා දීලා ඒවා සාර්ථක කරපු ආණ්ඩුවක් ලෝකෙ කොහෙවත් නැහැ.